நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடாது என்பது கட்சியின் தீர்மானமாக இருந்தது. நீதியமைச்சரை பொறுத்தமட்டில் பல விடயங்களில் ஒரு முன்னேற்றகரமான காரியங்களை ஆற்றி வந்திருக்கின்றார். கடந்த காலத்தில் படுகொலை செய்தவர்கள், கடத்தியவர்கள், காணாமல் ஆக்கியவர்கள் கைது செய்யப்படாத ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆனால் இந்த ஆட்சி வந்ததன் பின்னர் அந்த விடயங்கள் சுமூகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்குரிய குற்றவாளிகள் மறைக்கப்பட்ட நிலைமை கடந்த ஆட்சி காலங்களில் காணப்பட்டது. இந்த ஆட்சியின் போது நீதியமைச்சர் இந்த விடயத்தில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதிலும் கடந்த காலத்தில் நடைபெற்ற கடத்தல், காணாமல் போன விடயங்களிலும் கூட அக்கறை காட்டி வருகின்ற ஒரு செயல்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பாதாள உலக தலைவர்கள் விடயங்கள், போதை வஸ்து விடயங்களிலும் நீதித்துறை சார்ந்த செயல்பாடுகளை நாங்கள் ஓரளவுக்கு திருப்திகரமாக பார்க்கின்றோம். எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையில் நீதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகின்ற போது நாங்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாதது சரி என்று எமது கட்சி கருதுகின்றபடியால் நாங்கள் அதனை செய்திருக்கின்றோம் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் 36 பேராக காணப்படுகின்றார்கள். நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக ஒப்பமிட்டவர்கள் கூட வாக்களிப்பில் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை அல்லது கலந்து கொள்ளக்கூடாது என்ற நிலைமை காணப்படுகின்றது என்றால் அவர்களுக்கும் இந்த விடயத்தில் வாக்களிக்கின்ற விடயம் தேவையற்றது என்று கருதி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். எதிர்க்கட்சிகள் கூட ஏகபோகமான முறையில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்களிக்கவில்லை என்பதுதான் கண்கூடான விடயமாக அமைந்திருக்கின்றது.